மாணிக்கவேலன் ஆஸ்ட்ரோ அன்பு நேயர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்து வீடியோவுக்கு லைக் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். கும்பராசிக்காரர்கள் என்றாலே ஒரு தனிச்சிறப்பு உண்டு. நீங்கள் பஞ்சபூதங்களில் வாயு தத்துவத்தை கொண்டவர்கள். உங்கள் ராசிநாதன் மந்தன் எனப்படும் சனி பகவான். மற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்வது கடினம். ஏனென்றால் உங்கள் எண்ண ஓட்டம் எப்போதும் ஒரு மடி மேலேயே இருக்கும். சுயநலமற்ற பொதுநலவாதிகள் நீங்கள். தற்போதைய கிரக நிலவரம் ஒரு ஆழமான பார்வை. தற்போது வானமண்டலத்தில் கிரகங்களின் ஆட்டம் கும்பராசிக்கு சாதகமாக திரும்பியுள்ளது. குறிப்பாக உங்கள் ராசிநாதன் சனி பகவான் தனது சொந்த வீடான குடும்பத்திலேயே அமர்ந்து சச யோகத்தை வழங்கி கொண்டிருக்கிறார். இது ஒரு தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய அபூர்வமான பலம். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் சுகஸ்தானம் மற்றும் 9ஆம் பாக்கியஸ்தானம் வீட்டிற்கு அதிபதி. அவர் இப்போது உங்கள் ராசிநாதன் சனியுடன் இணைந்திருப்பது தர்மகரபதி யோகத்திற்கு இணையான பலனை தரும். கிரக பார்வை. சனி பகவான் உங்கள் ராசியிலிருந்து 3, 7, 10 ஆகிய இடங்களை பார்க்கிறார். இதன் மூலம் உங்கள் முயற்சி வீண் போகாது. சுக்கிரனின் பலம். சுக்கிரன் உச்சம் பெற்று அல்லது சனியுடன் நட்பு பெற்று அமரும்போது வறுமை நீங்கி செல்வம் சேரும். பொருளாதார முன்னேற்றம் மற்றும் கடன் நிவாரணம். கும்ப ராசியினருக்கு கடந்த காலங்களில் 7.5 சனி காரணமாக ஏற்பட்ட நிதி நெருக்கடிகள் அனைத்தும் இனி விடைபெறும். பண வரவு. 4ஆம் அதிபதி சுக்கிரன் வலுப்பெறுவதால் சொத்துக்கள் மூலம் வருமானம் வரும். தடைப்பட்ட வாடகை வருமானம், நிலுவையில் இருந்த பாக்கிகள் கைக்கு வரும். கடன் தீர்தல். 6ஆம் இடத்தின் மீது சுக்கிரனின் பார்வை படும்போது அல்லது சனி பலமாக இருக்கும்போது ருண விமோசனம் ஏற்படும். கழுத்தை நெரித்த கடன்கள், வட்டி பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். புதிய வேலை. வேலையில்லாமல் தவித்தவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ற உரிய பதவி தேடி வரும். பதவி உயர்வு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வுடன் கூடிய இடமாற்றம் டிரான்ஸ்ஃபர் சாதகமாக அமையும். வெளிநாட்டு யோகம். ராகு பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதாலும் 9ஆம் அதிபதி சுக்கிரன் வலுவாக இருப்பதாலும் வெளிநாடு சென்று பணிபுரியும் கனவு நனவாகும். விசா தொடர்பான சிக்கல்கள் தீரும். குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கை. கும்பராசி நேயர்களுக்கு 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தில் கேது இருந்தாலும் குருவின் பார்வை 5ஆம் இடத்திலிருந்து குடும்பத்தில் அமைதியை தரும். திருமண யோகம். சுக்கிரன் பாக்கிய ஸ்தான அதிபதி என்பதால் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். காதல் திருமணத்திற்கு பெற்றோரின் சம்மதம் கிடைக்கும். 2வது திருமணத்திற்கான காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும். தம்பதியர் ஒற்றுமை. கணவன் மனைவி இடையே இருந்த சிறு மனஸ்தாபங்கள் நீங்கி அந்நியோனம் அதிகரிக்கும். பிரிந்திருந்த தம்பதிகள் மீண்டும் இணைய இது ஒரு உகந்த காலமாக உள்ளது. புத்திர பாக்கியம். 5இல் அமர்ந்துள்ள குரு பகவான் நீண்ட நாட்களாக குழந்தை வரம் வேண்டி தவிக்கும் தம்பதிகளுக்கு மழலை செல்வத்தை தந்தருவார். நட்சத்திர ரீதியான விரிவான பலன்கள். கும்ப ராசியில் 3 நட்சத்திரங்கள் உள்ளன. அவை ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பலன்கள் உண்டு. அவிட்டம் 3, 4ஆம் பாதங்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் செவ்வாயின் ஆதிக்கம் பெற்றவர்கள். குணம். இரும்பு போன்ற மன உறுதி கொன்றவர்கள். மாற்றங்கள். உங்களுக்கு இந்த மாதம் வீடு, நிலம் வாங்கும் யோகம் மிக அதிகமாக உள்ளது. உங்கள் நீண்ட நாள் கனவு சொகுசு வாகனம் வாங்குவீர்கள். எச்சரிக்கை. முன்கோபத்தை குறைத்தால் வெற்றிக்கனி உங்கள் கையில். சதயம். சதய நட்சத்திரம் ராகுவின் ஆதிக்கம் கொண்டது. குணம். எதையும் ஆராய்ச்சி செய்து முடிவெடுக்கும் அறிவு ஜீவிகள். மாற்றங்கள். ராகு ராசியில் இருப்பதால் திடீர் அதிர்ஷ்டங்கள், லாட்ரி, ஷேர் மார்க்கெட் மூலம் பணம் வரும். வெளிநாட்டு தொடர்புகள் லாபத்தை தரும். வெற்றி. வெல்ல முடியாத காரியமே இல்லை என்கிற அளவுக்கு உங்கள் தன்னம்பிக்கை உயரும். புரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்கள். புரட்டாதி குருவின் ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரம். குணம். நேர்மையும் ஒழுக்கமும் இவர்களின் உயிர் மூச்சு. மாற்றங்கள். அரசாங்க தேர்வுகளில் வெற்றி, கௌரவ பதவிகள் கிடைக்கும். ஆசிரியர் பணி, வங்கித்துறை மற்றும் நீதித்துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். ஆரோக்கியம். நீண்ட நாள் நோயிலிருந்து விடுதலை பெறுவீர்கள். பெண்கள் மற்றும் மாணவர்களுக்கான பலன்.
பெண்கள் குடும்பத்தின் அச்சாணியாக திகழ்வீர்கள். உங்கள் பெயரிலேயே சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். ஆபரணச் சேர்க்கை, தங்கம் வைரம் அதிகரிக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கும் அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். மாணவர்கள், புதன் மற்றும் குருவின் ஆசி இருப்பதால் கல்வியில் மேம்படும். குறிப்பாக கணிதம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் பயிலும் மாணவர்கள் முதலிடம் பிடிப்பார்கள். உயர்கல்விக்காக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் முயற்சி வெற்றியே தரும். தொழில் மற்றும் நிலவரம், வியாபாரிகள் லாபஸ்தானம் வலுப்பெறுவதை உணர்வீர்கள். ரியல் எஸ்டேட், நிலம் விற்பனை மற்றும் கட்டுமானத் துறையில் இருப்பவர்களுக்கு பெரும் லாபம் உண்டு. ஐடி மற்றும் மீடியா, மென்பொருள் துறையினருக்கு புதிய ப்ராஜெக்ட்கள் கிடைக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புகழும் பணமும் சேரும். சிறு வணிகம், புதிய கிளைகளை தொடங்குவீர்கள். கூட்டாளிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அனைத்தும் நீங்கி வியாபாரம் சுமூகமாக நடக்கும். கவனிக்க வேண்டிய விஷயங்கள், கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் 7.5 சனியின் தாக்கம் இருப்பதால் சில விஷயங்களில் விழிப்புடன் இருக்க வேண்டும். வாக்குவாதம், உங்கள் ராசியில் சனி இருப்பதால் நாக்கில் சனி அமர்ந்திருப்பதாக கருதப்படும். எனவே யாரிடமும் கடுமையாக பேசவே வேண்டாம். ஜாமீன், யாருக்காகவும் எந்த ஒரு ஆவணத்திலும் கையெழுத்திடவோ ஜாமீன் கையெழுத்து போடவோ வேண்டாம். அது உங்களை சிக்கலில் தள்ளலாம். பொறுமை, நிதானமே பிரதானம். அவசரப்பட்டு எடுக்கும் முடிவுகள் நஷ்டத்தை தரலாம். அதிசய பரிகாரம், வாழ்வை மாற்றும் வழிபாடு. உங்கள் விதியை மாற்றும் வல்லமை இறை வழிபாட்டிற்கு உண்டு. கும்ப ராசியினர் கீழ்கண்ட பரிகாரத்தை சரியாக செய்து வந்தால் தடைகள் அனைத்தும் நீங்கி சந்தோஷமாக வாழலாம். வழிபாடு, செவ்வாய்க்கிழமை தோறும் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு செல்லுங்கள். விளக்கு, முருகப்பெருமானுக்கு 6 நெய் தீபங்கள் ஏற்றி மனமுருக பிரார்த்தனை செய்யுங்கள். மந்திரம், ஓம் சரவணபவா என்னும் மந்திரத்தை 108 முறை அபியுங்கள். தானம், முடிந்தால் ஏழை எளியவர்களுக்கு பருப்பு கலந்த உணவை தானமாக வழங்குங்கள். அன்பு கும்பராசி நேயர்களே, இது உங்கள் காலத்தின் உதயம். சனி பகவான் உங்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்தது போதும். இனி பலன்களை வாரி வழங்கும் நேரம் வந்துவிட்டது. தன்னம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் செயல்படுங்கள். உலகம் உங்களை போற்றும். உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க அந்த முருகப்பெருமானை மனதார வேண்டிக் கொள்கிறேன். அடுத்ததாக உங்கள் ஜாதகத்தில் கிரகங்களின் தசாபுத்தி பலன்களை பற்றி விரிவாக அறிய வேண்டுமா? கமெண்ட் பகுதியில் உள்ள கேள்விகளை கேளுங்கள். நன்றி, வணக்கம்.